நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே எம்மியான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச அதுவும் இந்த சீசனுக்குரிய ஜூஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மாம்பழ ஜூஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட்டி ஜூஸை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு நான் 5 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இதை காம்பை கட் பண்ணிக்கலாம். மாம்பழம் எந்த மாம்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மாம்பழம் நல்லா பழுத்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா இது டேஸ்ட்டு ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. நம்மளுக்கு ஜூஸும் குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். இதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நல்ல பழுத்த பழமாக இருக்கிறதுனால நம்ம பீல் ஆஃப் பண்ணணும்னா தோல் வராது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு அதை நல்லா இப்படி சுரண்டி எடுத்திங்கன்னா பழம் மட்டும் அந்த சதையோடு சேர்த்து நல்லா அழகாக வந்துடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கவ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு இப்படி லைட்டாக பீல் பண்ணிங்கனாலே அந்த சதை மாம்பழத்தில் உள்ள சதை எல்லாமே சூப்பராக வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பழமும் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இதுக்கு பதிலாக நீங்கள் ஷார்ப்பான நைஃப் கூட யூஸ் பண்ணலாம். நைஃப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பழத்தெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். எவ்வளோ பழம் வந்திருக்கு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு மிக்சியில் ஹை பிளெண்டில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குங்க. இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது அப்படியே நம்ம குடிக்க முடியாது. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரூட்டி அழகாக சூப்பராக வந்திருக்குங்க. இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம தண்ணி சேர்த்ததுனால சுகர் கம்மியாக இருக்குது. மாம்பழம் நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா சக்கரை தேவையில்லை, இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு சர்விங் கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் ஆப்ஷனல் தான். இது ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே குடிக்கலாம். அதுவும் இந்த சம்மருக்கு நம்ம ஐஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் நான் 2 ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் எல்லாத்தையும் கிளாஸில் ஃபில் பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தி மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பால் பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரூட்டி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அதுவும் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம, கலரிங் எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரூட்டி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஃப்ரூட்டி ஜூஸை இந்த சம்மருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு உங்கள் லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து